मूर्ते श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम् श्रीमन्नभीष्टवरदाखिललोकबन्धु ராமாயணத்தை பாடும் பொழுது ராமனே தன்னை மறந்து கேட்கிறாராம். ஏன்னா ராமன் தன்னுடைய சரித்திரம் கேட்கலையா. வால்மீகியே சொல்றாரு, காமார்த்த குண சம்யுக்தம் காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திர விவரத்ராஜ்யம் சர்வசுதி மனோகரம் காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகதே. காமார்த்த குண சம்யுக்தம். வால்மீகி சொல்றாரா, இந்த ராமாயணத்துல காமார்த்தமான விஷயம், காமம் சம்பந்தப்பட்டமான விஷயம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா காமார்த்த குண சம்யுக்தம் என்ன விஸ்தாரமா இருக்காருன்னா பகவத் குணங்கள் விஸ்தாரமா இருக்கும். அதனாலதான் காமார்த்த குண சம்யுக்தம். மற்ற குணங்கள்லாம் உயர்ந்ததான குணங்கள், தபசு, அனுஷ்டானங்கள், தர்மங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். தர்மார்த்த குண விஸ்தரம். சமுத்திரமிம ரத்னாட்யம்னர். சமுத்திரத்துல இருந்து ரத்னம் எடுத்தானா ரத்னம் அதுல தீந்து போயிட்டு கிடையாது. அவ முத்தெடுக்கிறவனோ ரத்னம் எடுக்கிறவனோ அவ சக்திக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறான். எடுக்க 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 சமுத்திர ரத்னம் கிடைச்சுட்டே இருக்கு. கிடைச்சுட்டே இருக்கும் பொழுது அவனுடைய சக்தியை பொறுத்ததே தவிர அதுல ரத்னம் தீந்து போயிட்டு எப்படி கிடையாதோ அந்த மாதிரி ராமாயணத்துல இருந்து வாசிக்க வாசிக்க புது புது அர்த்தங்களா வருமா. சமுத்திரமிவ ரத்னாட்யம். எம்பெருமானாருடைய கதையில எம்பெருமானான்னு சொல்லக்கூடிய ராமானுஜன் யாரிடத்துல போய் ஸ்ரீமத் ராமாயணம் காலக்ஷேபம் பண்ணினார். திருவேங்கடமுடையான இடத்துல கைங்கரி பண்ணிட்டு இருந்தாராம். பெரிய திருமலை நம்பிகள்னு அவர் ராமானுஜருடையதான மாத்துரர். அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவரிடத்துல போய் ராமாயண பாடம் கிரகிச்சிருந்தாரா ராமானுஜர். ஸ்ரீமத் ராமாயணம் அவரு எத்தனை தடவை கிரகிச்சிருந்தாருன்னா 18 முறை கிரகிச்சிருந்தாரோ. 18 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்ல, 18 தடவைக்கு என்ன அவ்வளவு விசேஷ பிரசித்தி என்ன இருக்குன்னா 18 தடவைக்கு 18 விதமான அர்த்தங்களை கொடுப்பா சொல்லுவாரா, சாதிப்பாரா. அவர் ஒரு ஸ்லோகத்துக்கு 18 விதமான அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா சமுத்திரமிம ரத்னாட்யம் எப்படி வால்மீகி சொன்னாரோ பின்னாடி ஆச்சாரியெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கா. சமுத்திரத்துல எவ்வளவு ரத்னம் எடுத்தாலும் குறையாதோ அந்த மாதிரி குறைவில்லாத ரத்னத்தை சமுத்திரம் கொடுக்குமோ அந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறதான கிரந்தம் ராமனுடைய கல்யாண குணங்களை அவா சக்தி அளவு எவ்வளவு தூரம் கிரகிச்சுக்கிறாளோ அவ்வளவு தூரம் கொடுக்குமா. சமுத்திரமிவ ரத்னாட்யம். சர்வஸ்ருதி மனோகரம். சர்வஸ்ருதினா எல்லா ஸ்ருதிகளுக்கும் மனோகரமானதுன்னு ஒரு அர்த்தம். சர்வஸ்ருதி, ஸ்ருதினா வேதம்னு ஒரு அர்த்தம். வேதங்களுக்கு மனோகரமானது இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேதங்கள் எதை சொல்றதுன்னா பரபிரம்மத்தான் புகழ்ந்து பாடுறதுதான் வேதம். அனவரதமும் பெருமாளை புகழ்ந்து பாடுவது வேதம். அந்த புகழ்ந்து பாடக்கூடிய வேதமானது ராமாயணமாக ஆயிடுது. ராமாயணம்ங்கிற காவியமாக ஆக போறது. எப்படி ஆச்சுன்னு கேட்கிறா. இது பாத்ம புராண ஸ்லோகம். அதுல சொல்லும் பொழுது சொல்றா எப்படி ஆச்சுன்னா வேதங்கள் ராமாயணமாக ஆயிடுத்துன்னு உடனே வேதத்துடைய பிரதிபாத்தியமான தேவதை பரபிரம்மஸ்வரூபம் ராமனாக ஆயிட்டானாம். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. வேதகா பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேத வேத்யே பரே பும்சி